மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைவனமாய் வருவோம். பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைகுலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆறு போல் நிறைவாழ்வு பயனோடு செய்யும் நாம் இறை தந்தையின் திருப்பெயரால் நல்வாழ்த்துக்கள் கூறி இத்திருப்பலி
கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு காட்ட தன்னை அர்ப்பணித்த அன்னை மரியாவின் விழாவினையும் நினைவு கூறுகின்றோம். நம்முடைய ஆன்மீக சமூக வாழ்வு சீராக அமைய இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு இலவசமாகவே கொடுத்துள்ளார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் அதனை நிறைவாக பெறும் பொருட்டு தன் உடல் இரத்தம் ஆகியவற்றை வழங்கியுள்ளார். இயேசுவின் இந்த தியாக வாழ்வு வெறுமனே உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தலோடு முடிந்துவிடவில்லை. மாறாக தமது அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு தொடர் செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய பிரதிபலிப்பு நாளாந்தம் நாம் திருப்பலியில் உட்கொள்கின்ற இயேசுவின் திருவுடலாக மாற்றம் பெறும் நற்கருணையாகும். இந்த நற்கருணை இயேசுவை தாங்குகின்ற பேழையாக இருக்கும் நம் அன்பு தாய் மரியா லூர்து நகரில் அற்புதமாய் தரிசனம் கொடுத்து கிறிஸ்துவின் திருவிழாகிய நற்கருணை குறித்து காட்டும் அன்பு, ஒற்றுமை, அன்பிய சமூக வாழ்வு ஆகியவற்றை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே வாழ செபமும் தியாகமும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார். எனவே நாம் இந்த நற்கருணையை தகுதியுடன் உட்கொண்டு லூர்து நகரில் அன்னை மரியா வெளிப்படுத்திய செய்தியை முழுமையாக வாழ வரும் கேட்டும் பள்ளியில் இயேசுவில் அன்புமிக்க நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவினுடைய நாமத்தில் காலை வாழ்த்துக்களும் ஆசீரும். இன்றைய நாளிலே லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து நம்முடைய மக்களை கருத்தில் கொண்டு நமக்கு என்று சொல்லியே இருக்கின்ற மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் அருட்தந்தை எட்வர்ட் அடிகளார் நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார். நேற்றைய நாளிலே சுவிஸ் நாட்டிலே மாதா தொலைக்காட்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் வாழ் தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த மாதா டிவி இருக்கின்றது. இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குநராக இருந்து நேற்றைய நாளிலே நம்முடைய மண்ணிலே இந்த மாதா தொலைக்காட்சியை அறிமுகம் செய்து வைத்த பிற்பாடு இன்றைய நாளிலே நம்மோடு சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவே உங்கள் சார்பாக அருட்தந்தை எட்வர்ட் அடிகளாரை அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று இந்த திருப்பலியை முன்னெடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய இறைமகன் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா, நமது தாய் லூர்து அன்னையினுடைய திருவிழா, இந்த இரண்டு அற்புதமான விழாக்களையும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். உங்களது அன்பு தந்தை ஞான தந்தை கிறிஸ்டோபர் அவருடைய அன்பார்ந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி சொல்வதோடு உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். முதலாக மாதா தொலைக்காட்சியை தொடங்கிய பிறகு ஏறக்குறைய 2 ஆண்டுகள் நிறைவேறி 3ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த நாட்களிலே முதலாக இந்தியாவுக்கு வெளியாக, குறிப்பாக தமிழகத்திற்கு வெளியிலே சுவிஸ் நாட்டிலே இந்த மாதா தொலைக்காட்சியை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு இதனை பார்த்து நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவர் இயேசுவினுடைய வழியிலே அவருடைய உண்மை, வாய்மை, நேர்மை, தூய்மை ஆகிய விழுமியங்களை உமது வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக கடைபிடித்து நமது தாயினுடைய வழியிலே ஆண்டவருக்கு சாட்சிகளாக திகழ தேவையான வல்லமையை, ஆற்றலை, தைரியத்தை இறைவன் நமக்கு அருளும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக செபிப்போம். திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் என்னுடைய பிரசனத்திலே நாம் எண்ணி பார்த்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளை மன்னித்து
நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. நன்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேசுரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரா, ஏகசுதன் ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சர்வேசுரா, சர்வேசுரனின் செம்மறியே, பிதாவின் சூதனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேசுரனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க கிருபை செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்துரச் செய்வோம். இறைவாக்கினர் எஸ்யா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66 திருவசனங்கள் 10 தொடக்கம் 14 வரை. அந்நாட்களில் எருசலேமில் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவருடன் அகமகந்து அவர் பொருட்டு அக்கறையுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்துரச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வெற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தன் ஊழியருக்கு காட்டுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரன் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார். வலிமைமிகு முது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்தே ஓங்கச் செய்வார். உம்மெதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். நீரமுது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடனும் மக்கள் தம்மை வந்தளிப்பர். வைகரை கருவித்த பனியைப் போல உம்முளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக் கொள்ளார். இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரர்களே, ஆண்டவரிலிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி
அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அதனால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். பிரிவு 9, இறைவாக்குகள் 11 தொடக்கம் 17. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சி பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கிருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி விட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இதை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சுவிஸ் நாட்டில் மழை பெய்யலைன்னா தான் பிரச்சனை. ஓவரா வெயில் அடிச்சிச்சுன்னா இது சுவிஸா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். தமிழ்நாட்டில் ஓவரா மழை பெஞ்சா பிரச்சனை. ஏன்டா வெயில் அடிக்கலைன்னா தமிழ்நாடாக இருக்காது. டிசம்பரில் ஓவரா மழை பெஞ்சதுனால சென்னையில் என்ன ஆச்சுன்னு நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. நான் நேரடியாக இருந்து 10 நாட்கள் படாத பாடு நாங்கள் பட்டோம். அதனால் இயற்கை அப்படித்தான். அதனால் உங்களுக்கு மழையில் கொடை பிடிச்சி உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, எங்களுக்கு வெயிலில் கொடை பிடிச்சி பழக்கமாயிடுச்சு. இரண்டும் ஒன்று தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியான நாள், நிறைவான நாள்.
ஒரு பக்கம் இறைவனின் ஆசீர் மழையாக பொழிந்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் நமது தாய் லூர்து அன்னையுடைய அந்த மாபெரும் அருள் ஆசீர் பெரியது ஒரு ஆசீராக இறைவனுடைய இந்த திருவுடல் திரு ரத்த பெருவிழாவிலே நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய வாசகங்களை நாம் சற்று கவனித்திருந்தோம் என்றால், கடவுள் நம்மை எந்த அளவுக்கு பராமரிக்கிறார் என்பதை மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக பாபிலோனிலிருந்து அவர்கள் நாடு திரும்பிய பிறகு அங்கிருந்த குழப்பங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் மனம் முடிந்து போய், இடிக்கப்பட்ட கோயில், இடிக்கப்பட்ட அவர்கள் வாழ்ந்த நகரம், இவைகளை பார்த்து நாம் எப்படி வாழப்போகிறோம், நமக்கு எப்படி இந்த மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி நம்மை வந்தடைய போகிறது என்று அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்த நேரத்தில் எசாயா இறைவாக்கினர் அந்த மக்களை பார்த்து, நீங்கள் தைரியமாக இருங்கள், உங்களுக்கு எல்லாம் அருளப்படும், ஒரு தாய் தன் குழந்தையை பேணி பாதுகாப்பது போல உங்களை ஆண்டவர் பேணி பாதுகாப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் மொழியை அந்த இஸ்ராயல் மக்களுக்கு எசாயா இறைவாக்கினர் அந்த ஆறுதல் மொழிகளை தருகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்காக, அவருடைய அந்த வாழ்வு தருகின்ற இறை வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்களிருந்து வெளிப்பட்ட உண்மையான அந்த இறையரசுடைய மதிப்பீடுகளை தாங்களும் சுவைத்துக் கொள்வதற்காக அவரோடு தங்கியிருந்த அந்த மக்கள் அவர் பேசிய அந்த அருள் வார்த்தைகளை கேட்கிறார்கள். 2-3 நாட்கள் அவரோடு தங்கி விடுகிறார்கள். எனவே அந்த 2-3 நாட்கள் முடிந்த பிறகு அவர்கள் வீடு திரும்புவதற்காக தயாராக இருக்கின்ற நேரத்திலே அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடுலாம் இறவரை முடிஞ்சு போயிருக்கு. இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேர்ன்லேருந்து வரும்போது சாப்பாடுலாம் கொண்டு வந்தோம், பஸ்ஸில் இருக்குது, ரெடியாக இருக்குது. நீங்களும் வந்து எல்லோரும் கொண்டு வந்திருப்பீங்க. சப்போஸ் வந்து இங்கேருந்து வந்து வெளியில் போக முடியாது, அவ்வளோதான், ரோடெல்லாம் அடைபட்டுருச்சு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருதுன்னு இங்கேயே வந்து 2-3 நாள் தங்கிடும்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு எத்தனை நாளைக்கு நம்ம கையில் இருக்கும்? கடைசியில் பார்த்தீங்கன்னா யாராவது 1-2 பிரெட்டு ஏதாவது வச்சுருப்பாங்க, அது கூட வெளியே சொல்லாமல் பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெளியில் சொன்னோம்னா வந்து அதை வேறு நம்மகிட்ட கேட்டுருவாங்களோ, அதுவும் ஃபாதருக்கு வந்து முழு பிரெட்டு கொடுக்க வேண்டியதாயிருமோன்னு பயந்துருவாங்க. அதனால் வெளியில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த சீடர்களும் இருந்தாங்க. ஆண்டவர் வந்து கேட்குறாரு, எப்பா இங்கே இருக்கிறவங்களாம் சாப்பாடு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அதில் 2 பேர் மட்டும் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு வந்து எவ்வளவு தான் வாங்கி கொடுக்குறது, எல்லாம் பெருந்தீனிக்காரங்களாக இருப்பாங்க போல இருக்குது. எனக்குரிய 2-3 நாள் சாப்பிடாம பட்னியாக வேறு இருக்கிறாங்க, எவ்வளவு சாப்பாடு இவங்களுக்கு போட முடியும் அப்படின்னு வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்குது, இருப்பதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இருப்பதை கொண்டு வாங்க. பொதுவாக நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இருப்பதை கொடுப்பதிலே நமக்கு வந்து பல நேரங்களில் குழப்பம் இருக்கும். இருக்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு எங்கே இருக்க போகிறது, நாம் எப்படி இருக்க போகிறோம், இந்த கேள்வி எல்லாருக்குமே உண்டு. எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா நான் உனக்கிட்ட கொடுத்துட்டேன்னா இப்போ நான் மாதா டிவி எப்படி நடத்துறது, மாதத்துக்கு 50 லட்ச ரூபா செலவாகிட்டு இருக்குது, என்னால் ஒன்றும் பெருசாக தர முடியாது. பார்த்தீங்கன்னா சென்னையில் மயிலாப்பூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இப்போ சீசன், இப்போ வந்து எங்களுக்கு வந்து என்ன ஸ்கூல் அட்மிஷன் சீசன். நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, ஃபாதர் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படி நிறைய பேர் வருவாங்க. நான் வரதுக்கு முன்னாடி கூட 2 பேர் வந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறது, அப்பா இது வந்து இந்த மாதிரியான சேரிட்டி நிறுவனம் அல்ல, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனம் அல்ல, நாங்களும் உங்களே மாதிரி பிச்சை எடுத்து தான் இந்த டிவியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கொடுப்பது மாதிரியான எங்களுக்கு வருமானம் இருக்கக்கூடிய, வரும்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. எங்கள்கிட்ட அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. பங்குகளில் பார்த்தீங்கன்னா கோயிலில் காணிக்க போடுவாங்க, அங்கே வேளாங்கண்ணி மாதா உண்டியலில் போடுவாங்க, சகாய மாதா உண்டியலில் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை உண்டியல் எடுப்பாங்க. அங்கே தான் வந்து ஏதாவது செய்ய முடியும், எங்களால் பெரிதாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஃபாதர் ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிப்பா, ஏதோ நீ வந்துட்ட, ஏதோ என்னால் முடிந்ததான் கையில் பிடிச்சிக்கோ அப்படின்னு நான் கொடுப்போம். இது பத்தாது ஃபாதர், என்கிட்ட இருக்கிறத நீ வாங்கிக்கோ, சந்தோஷமா போ, இன்னும் 4 பேர்கிட்ட போய் கேளு, உனக்கு கிடைக்கும். நம்மிடம் இருப்பதை கொடுப்பதற்கு நமக்கு எப்பொழுதுமே வந்து மனது வருவதில்லை. காரணம், என்னிடத்தில் குறைவாக இருக்கிறது, என்னிடத்தில் இருப்பதை நான் கொடுத்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே நமக்கு மேலோங்கி நிற்கும். இது மனித இயல்பு. இது ஒரு குறையாகவோ குற்றமாகவோ நான் சொல்லவில்லை. இது மனித இயற்கை, மனித இயல்பு. அதையும் தாண்டி நாம் செயல்படுகின்ற பொழுது, பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அதைத்தான் ஆண்டவர் இயேசு நிறைவாக பார்க்கிறார்.
உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த எருசலேம் நகரில் வந்து கோயில் உண்டியல்ல எல்லாரும் வந்து கோடி கோடியாக கொட்டுறாங்க. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் திருப்பதிக்கு போயிருப்பீங்கன்னு தெரியல. நான் போயிருக்கிறேன், திருப்பதிக்கு நான் போயிருக்கிறேன். ஆந்திராவில் இருக்குது. திருப்பதியில் உண்டியல் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம ஊரில் இருக்கிற உண்டியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கு இல்லைங்களா? இவ்வளோ பெரிய விரல் நீளத்துக்கு ஒரு ஓட்டை இருக்குது. அதில் வந்து ரூபா நோட்டை காசை நம்ம வந்து போடுவோம். திருப்பதியில் அப்படி ஓட்டையெல்லாம் கிடையாது. உண்டியலுடைய வாயை எவ்வளோ பெருசு இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கட்டுக்கட்டாக உள்ளே கொட்டுவாங்க. அங்கே போய் யாரும் ஒரு நம்மளே மாதிரி இப்போ 10 ஃப்ராங்க் 5 ஃப்ராங்க்லாம் மடித்து உள்ளே போட மாட்டாங்க. அங்கே அப்படியே கட்டாக உள்ளே கொட்டுவாங்க. அதனால் அங்கே இருக்கிறதுல வந்து இவ்வளோ பெரிய வாய் இருக்கும் மேலே அந்த உண்டியலில். முடிஞ்சால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க திருப்பதியில். அதில் வந்து அப்படி கட்டாக தான் உள்ளே போடுவாங்க. அந்த உண்டியல் பக்கத்துலேயே திராசு வச்சுருப்பாங்க. அந்த எடைக்கு எடை காசு போடுறவங்க நகை போடுறவங்க அங்கே பக்கத்துலேயே திராசும் இருக்கும். திருப்பதியில் இருக்கிற உண்டியலுடைய சைஸ் அப்படி தான் இருக்கும். அன்புக்குரியவர்களை இப்படியெல்லாம் கொட்டியவர்களை அந்த எருசலேம் நகரில் வந்து கொட்டினாங்க நிறைய பேர். ஆண்டவர் இயேசு அவங்கள பார்த்து பெருசாக ஒன்றும் அழட்டிக்கல. அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருந்தார். சரி போடுறவங்க போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே 2 செப்பு காசு போட்ட ஒரு விதவை பெண்ணுடைய நிலையை பார்த்து அந்த பெண்ணுடைய காணிக்கை தான் மிக பெரிது என்று சொன்னார். சீடர்கள் கூட நினைச்சிருப்பாங்க, இவருக்கு புத்தி தான் கொஞ்சம் பேதலிச்சு போயிடுது, 2 காசு போட்டதுமே பெருசா இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறார் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? அவரிடம் இருந்தது அது மட்டுமே, அவருடைய வருவாய் அது மட்டுமே. அவரிடத்தில் இருந்த முழுவதையும் கொடுத்து விட்டார். ஏதோ அவர்கிட்ட வந்து லட்சக்கணக்கில் இருந்ததுல வந்து 2 லட்சத்தை வந்து அவர் போடல. தன்னிடத்தில் இருந்த முழுமையும் அவள் கொடுத்து விட்டார். இருப்பதை தருவது, அதைத்தான் இன்றைய நற்செய்தி, இன்றைய விழாவும் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. இருப்பதை கொடுப்பது. ஆண்டவர் இயேசு அங்கு இருந்த ஒரு சிறுவனிடத்தில் இருந்த 5 அப்பம் 2 மீன், வேற அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அதை என்ன சொல்றார்? அதை கொண்டு வாங்க, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தனது தேவ வல்லமையை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இதுதான் பெரிய கிருபையா நாம் பார்க்கிறோம். நாம் இருப்பதை நாம் தருகின்ற பொழுது கடவுள் தன்னுடைய வல்லமையை நமக்கு தருகிறார். கொடுத்து பாருங்கள். உங்களிடத்தில் இருப்பதை முழு மனதோடு நல்ல சந்தோஷத்தோடு நிறைவான உள்ளத்தோடு நீங்கள் கொடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நேரமாக இருக்கலாம், உங்களுடைய நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், ஒரு சிறு புன்னகையாக இருக்கலாம், நல்ல பிறருக்கு ஆறுதல் மொழியாக இருக்கலாம், எதுவாக நிறைவான மனதோடு நீங்கள் செய்து பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மகிட்ட சொல்றார். தன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதியிலே ஆண்டவர் தான் சாக போகிறேன், இந்த உலகை விட்டு தந்தையிடத்தில் செல்ல போகிறோம் என்பதை உணர்ந்தவராக நீங்க யோவான் நற்செய்தி எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. முடிந்தால் இன்றைக்கு வீட்டுக்கு போன பிறகு நற்செய்தி நூலை கொஞ்சம் எடுத்து தூசியெல்லாம் தொடச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் வந்து புதிய ஏற்பாட்டில் யோவான், உங்களுக்கு வந்து தமிழில் வாசிக்க தெரியலன்னா வந்து ஜான் இருக்கிறோம். உங்களுக்கு டாய்ச் மொழியில் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் வந்து 14ஆம் அதிகாரத்துலேருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 10-15 பக்கம் 10 பக்கம் அவ்வளோதான். அதை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை இதோடு முடிய போகிறது, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், தன் சீடர்களிடத்திலிருந்து விடைபெற போகிறேன் என்பதை உணர்ந்தவராக ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகா அவர்கள்ட்ட வந்து பேசுறார். பல காரியங்களை குறித்து அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். என்ன சொல்றார்? உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம், தந்தையின் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீது விசுவாசம் வையுங்கள். என் தந்தை நிலத்திலே பல உறைவிடங்கள் உள்ளன, இல்லாதில் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன். இதோ உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்வதற்காக நான் தந்தையிடத்தில் போகிறேன், மீண்டும் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று மிக அழகாக அவர்களோடு தன்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர்களுக்கு தைரியத்தை தருகிறார், உற்சாகத்தை தருகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களோடு இருப்பேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அந்த 14ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும், திராட்சை செடியோடு கொடிகள் எல்லாம் இணைந்திருப்பது போல நீங்கள் என்னில் இணைந்திருக்க வேண்டும், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களது உள்ளத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். ஒரு கண்டிஷன் போடுறார், நீங்கள் என்னுள்ளும் என்னுடைய வார்த்தைகள் உங்களது உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அந்த 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் அதனுடைய பிற்பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் நீங்க தொடர்ச்சியாக யோவான் நற்செய்தியில் வந்து 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என் ததையை தின்று என் ரத்தத்தை குடிப்பவன் அவன் நிலைவாழ்வை கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே
ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி இதுதான். நான் என்னை முழுவதுமாக உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்காக என்னை நான் அழித்துக் கொண்டேன், உங்களுக்காக என்னை நான் முழுமையாக கரைத்துக் கொண்டேன், என் இறுதி சொட்டு ரத்தம் சிந்தும் வரை உங்களுக்காக என்னையே நான் கொடுத்திருக்கிறேன். என்னை மட்டுமல்ல, என் தாயையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன், என் தாயையும் தாரை வார்த்தை உங்களுக்காக நான் கொடுத்தேன். நீங்கள் எனக்காக என்ன கொடுத்திருக்கிறீர்கள்? எதை கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் எனக்காக எதை செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் எனக்காக எதை இழந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசு இதைத்தான் நம்மிடத்தில் கேட்கிறார். நான் உங்களுக்கு எல்லாமே முழுசா கொடுத்துட்டேன். என்னை மட்டுமல்ல, என் ரத்தத்தை மட்டுமல்ல, என் சதையை மட்டுமல்ல, என் தாயையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அம்மா அம்மான்னு ஓடி போறோம் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் அம்மா அம்மான்னு சொன்னா வேற இருக்கும். அன்புக்குரியவர்களே, நமது தாயிடத்திலே நாம் ஓடி போகிறோம். லூர்து அன்னை என்றும், வேளாங்கண்ணி அன்னை என்றும், பாத்திமா அன்னை என்றும், சகாய அன்னை என்றும் ஒவ்வொரு முறையும் அத்தனை ஜனங்களும் கோடான கோடி மக்கள் அந்த தாயை நோக்கி ஓடுகிறார்கள். காரணம், அந்த தாய் தன்னையும் கொடுத்தால், தன் மகனையும் கொடுத்தால், அத்தனையும் கொடுத்தால். ஆண்டவர் இதோ உன்னிடத்திலிருந்து என் மகனை இந்த உலகத்திற்கு நான் தரப்போகிறேன் என்று சொன்னவுடனே இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி முழுமையாக தன்னை கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, கொடுப்பதில் தான் இன்பம். இது சொல்வது மிக எளிது. ஆனால் அதை வாழ்கின்ற பொழுதுதான் அதனுடைய மகத்துவத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த அனுபவம் இருக்கிறதே, அதை சொல்லால் நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியாது. மாறாக அதை அனுபவிக்க முடியும். கொடுத்து பாருங்கள். உங்களது அன்பை, உங்களது மன்னிப்பை, உங்களது நல்ல வார்த்தைகளை. இன்றைக்கு குடும்பத்தில் இதான் பெரிய பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை? மன்னிக்கின்ற பிரச்சனை. பெற்றோரால் பிள்ளைகளை மன்னிக்க முடியல, கணவனால் தன் மனைவியை மன்னிக்க முடியவில்லை, மனைவியால் தன் கணவனை மன்னிக்க முடியவில்லை, சகோதரனால் தன் சகோதரியை மன்னிக்க முடியவில்லை. காரணம், ஃபாதர் இதெல்லாம் ஆகாத விஷயம். ஃபாதர் அவங்களெல்லாம் நம்மளால மன்னிக்கவே முடியாது, எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, எங்க அப்பா அம்மா மாதிரி மோசமான ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஃபாதர், என் மனைவியை போன்று மோசமான ஒரு பெண்மணியை இந்த உலகில் என்னால் பார்க்கவே முடியாது. எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு குழப்பங்கள். காரணம், மன்னிக்க இயலவில்லை. தான் ஏதோ பெரிய யோக்கியன் என்றும், தான் இந்த உலகத்தில் ஆண்டவர். ஃபாதர், நான் இந்த உலகத்தில் யாருக்குமே கெட்டதே நினைச்சதே இல்லை ஃபாதர், ஆனால் எனக்கு எல்லா பிரச்சனையும் என் குடும்பத்தில் விழுது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே பெரிய யோக்கியனாக யாராலும் இருக்க முடியாது, கடவுள் ஒருவரை தவிர. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஃபாதர். ஏன் அவர் பாட்டுக்கு அவர் ஆஃபீஸ் உண்டு, அவர் வீடு உண்டு, ஆஃபீஸுக்கு போவார் வருவார், எந்த பிரச்சனையிலையும் தலையிடவே மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன். அவனை மாதிரி அயோக்கியம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது நான் சொல்லுவேன். ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையை கண்ணால் பார்க்க முடியாது, அவன் மனுஷனாக இருக்க முடியுமா? அவர் ஏதோ ஆஃபீஸில் போய் வந்தார்னா, வீட்டில் இருந்தால் செத்தா என்ன, உயிரோடு இருந்தா என்ன? அன்புக்குரியவர்களே, மற்றவருடைய துன்பத்தை கண்ணால் பார்த்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாதவன் இந்த உலகத்தில் நடைபெணமாக இருக்கிறான். அவன் உயிரோடு இருப்பதை விட அவன் செத்தால் நலமாக இருக்கும். அவன் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்புக்குரியவரே, இந்த உலக வாழ்க்கையிலே பிறருடைய துன்பத்திலே, பிறருடைய கஷ்டத்திலே, பிறருடைய நஷ்டத்திலே, பிறருடைய தேவைகளிலே என்னால் பங்கு கொள்ள முடியவில்லை என்றால் நாம் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைய திருநாள் இதைத்தான் நமக்கு மிக ஆழமாக உறுதிப்படுத்துகிறார், மிக உறுதியாக நமக்கு சொல்லுகிறது. நாம் பிறரினுடைய துன்பங்களிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்தவரை, என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்ய வேண்டும். கடவுள் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து நீ சிலுவையில் சா என்று சொல்லவே இல்லை. நீ சிலுவையில் எனக்காக நீ இறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கவே இல்லை. மாறாக நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொள்வதற்கு அவர் நம்மிடத்தில் பார்த்து சொல்வார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். நான் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய சிலுவையை நானும் சுமக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால்தான் அவர் ஆண்டவராக இருக்கிறார், நம்மை படைத்தவனாக இருக்கிறார். எனவே இன்றைய நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொரு முறையும் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரொம்ப சர்வசாதாரணமாக நாக்க நீட்டி வாங்கிக்கிறோம், இல்லாட்டி கையில் வாங்கிக்கிறோம். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த அர்த்தத்தை நாம் உண்மையிலே புரிந்திருக்கிறோமா? நான் வாங்குவது ஒரு சாதாரண வெள்ளை ரொட்டியாக இருந்தாலும் அதில் இருப்பது இயேசு என்பதை நான் விசுவசித்திருக்கிறேனா? நெப்போலியன் தன்னுடைய புத்தகத்திலே தன்னுடைய வாழ்க்கை வரலாறிலே எழுதினாராம், நான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் நான் முதலாக ஆண்டவர் இயேசுவை நான் அருந்திய நாள் என்று மகாவீரன் நெப்போலியன் எழுதி வைத்தான் தன்னுடைய புத்தகத்திலே.
அவனுக்கு புரிந்திருந்தது. அவன் உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். பெரிய மாவீரனாக இருந்தான். ஆனால் அவனுடைய சரிதையிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாளாக ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்ட நாளை மிக முக்கியமான நாள் என்று அவன் கைப்பட எழுதி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தினுடைய மேன்மையை, உண்மையை, அதன் உள்ள அர்த்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் நல்ல மனிதர்களாக, பிறருடைய துன்பத்திலே பங்கு கொள்கின்றவர்களாக, பிறருக்காக நம்மையே தருகின்றவர்களாக, பிறரோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கின்றவர்களாக, பிறரோடு சேர்ந்து சிரிப்பவர்களாக, அவருடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்கின்றவர்களாக, நமது தாய் அன்னை மரியாதை போன்று எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கு யார் கேட்பதற்கு முன்னால் ஓடோடி சென்று உதவுகின்ற நல்ல மனம் கொண்டவர்களாக, பரந்துபட்ட பார்வை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்தால் ஒழிய நமது வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்பதிலே எந்த பொருளும் இல்லை. ஆண்டவர் இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்வதிலே நமது வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. இது உண்மையிலும் உண்மை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தியிலே யோவான் சொல்லுகிறார், அங்கு இருக்கின்ற 12 சீடர்களுக்கும் ஆண்டவர் இயேசு தன் உடலை தருகிறார். இது என் உடல், இது என் ரத்தம், இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது யோவான் எழுதுகிறார், யூதாசும் பெற்றுக்கொண்டான், அவனுடைய உள்ளத்திலே என்ன போச்சுன்னு எழுதுறாரு, வாசிக்கிறீங்களா? யூதாஸ் அந்த அப்பத்தை வாங்கி கொள்கிறான், ஆண்டுடைய ரசத்தை வாங்கி பருகிறான். அங்க வந்து யோவான் எல்லாம் எழுதினாரு, அவனுடைய உள்ளத்துல என்ன போச்சு? யாரும் சொன்னாங்க, சாத்தான் போச்சான். அவன் பெற்றுக்கொண்டதோ ஆண்டவருடைய உடல், உண்டதோ ஆண்டவருடைய உடல், ஆனா அவனுடைய உள்ளத்துல போனது யாரு? சாத்தான். அதனால மறந்துடாதீங்க, நீங்க நல்ல மனசோட, மன்னிக்கின்ற மனநிலையோட, உண்மையான விசுவாசத்தோட இந்த திருப்பலியில நீங்க பங்கு கொள்ளனா நீங்க ஆண்டவரை உட்கொள்ள மாட்டீங்க, சாத்தானை தான் உட்கொள்வீங்க. நீங்க மன்னிக்கல, பிறருடைய துன்பத்துல பங்கு கொள்ளல, உங்களிடத்தில் இருப்பதை நீங்க பகிர்ந்து கொள்ளல என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் அன்பு லூர்தனுடைய பிள்ளையா இருக்க மாட்டீங்க, லூசிபருடைய பிள்ளையா தான் நீங்க வந்து இருப்பீங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் சொல்வது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை வாழ்க்கைப்படுத்தவில்லை என்றால், ஏதோ சொல்றாங்க பாத்தீங்களா, அவர் பாட்டுக்கு ஆபீஸுக்கு போவாரு, அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாரு, யாரு பிரச்சனையும் தலையிட மாட்டாரு, அவர் எந்த இதுலயும் வந்து அவரை வெளியில பார்க்க முடியாது. அந்த இருந்தா என்ன, செத்தா என்ன, நாம இருந்தா என்ன, செத்தா என்ன, அப்படித்தான் நமது வாழ்க்கை இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் இன்னும் நீண்ட நேரம் உங்களுக்கு பிரசங்கம் வைக்க நான் விரும்பவில்லை. இதை உங்களுக்கு மீண்டுமாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது வாழ்க்கையில் பிறருக்கு பிரயோஜனமுள்ள மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு பற்றுக்கொள்வோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதைத்தான் நமது தாய் அன்னை மரியாள் சிலுவை அடியில் நின்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த திருப்பலியிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பாடங்களை நாம் வாழ்க்கைப்படுத்தாத வரை நாம் கத்தோலிக்கர்களாக இருந்து வீணிலும் வீணாக இருக்கும். இந்த பாடங்களை நாம் நமது வாழ்க்கையில் வாழ்க்கைப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நாம் பிரகடனப்படுத்தப்படவில்லை என்றாலும் நாம் அத்தனை பேரும் புனிதர்களாக இருப்போம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம், புனிதர்கள் அத்தனை பேரும் முதலில் மனிதர்களாக இருந்தார்கள், பிறகுதான் புனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். எனவே நாம் மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுடைய அன்பு தாயினுடைய நாம் சாட்சிகளாக மாறுகின்ற பொழுது புனிதர்களாக மாறுவோம் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த மாபெரும் விழாவின் நாளிலே இந்த செய்திகளை நமது உள்ளத்தில் நாம் வாங்கிக் கொள்வோம், நமது உள்ளத்திலே நாம் தங்கிக் கொள்வோம். நமது தாய் அன்னை மரியாதை பரிந்துரைக்கு நம்மையும், நம் குடும்பங்களையும், நம் பிள்ளைகளையும், நமது இளவல்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் ஒப்படைப்போம். அன்னை மரியாதை பரிந்துரையின் வழியாக நாம் அத்தனை பேரும் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை சாட்சிய வாழ்க்கையாக மாற்றுவோம். நமது தாய் அன்னை மரியாதை பரிந்துரையின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருந்து விசுவாசத்தை பாடுவோம்.
வல்லமையா இறைமகன் நமக்காய் மனுவானா ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார் பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார் பரிசுத்த ஆவியை நம்புகிறோம் பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம் திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம் புனிதர்கள் உறவை நம்புகிறோம் உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், சொன்னதை செய்து முடிப்பவர் என்று தூய பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நமது நம்பிக்கைக்குரிய ஆண்டவரிடத்திலே நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு நமது ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அன்பிய சமூக வாழ்வும் இரக்கமும் ஆயனுக்குரிய நற்பண்புகளும் அவர்களிடம் நிறைவாக அதுபோல் பாய்ந்தோட செய்ததல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருவாழ்வில் நூற்றான தந்தை, நாங்கள் உமது வாக்கையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் நீரிய முறையில் நாம் கடைபிடித்து அன்பிய சமூக வாழ்வு வாழ்வதற்கு வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் உமது திருமகனாம் இயேசுவின் திருவுடலாகிய நற்கருணைக்குரிய மாண்பையும் மதிப்பையும் உணர்ந்து வாழவும் இறைவார்த்தையாலும் நற்கருணையாலும் ஊட்டம் பெற்று உமது சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் எங்களை தேற்றுகின்ற தந்தையே இறைவா,
லூர்து அன்னை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்திய தூய்மையான வாழ்வை வாழ்ந்து நாம் வாழுகின்ற சூழலில் என்றும் முன்மாதிரிக்கும் இறைபக்தியும் நல்லொழுக்கமும் உள்ள பிள்ளைகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை நூற்றான தந்தையே இறைவா, பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவிப்போர், சிறைகளிலும் வதை முகாம்களிலும் இருந்து வாடுவோர் அனைவர் மீதும் மனமிறங்கி அவர்களை விடுவித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைத்தவை அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டும் தந்தையே, நீர் நமக்கு கொடுத்த பெற்றோருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். குடும்பத்தின் வாழ்வை அவர்களென்றும் பின்பற்றி வாழ்வதற்கு வேண்டிய அதிலையும் ஞானத்தையும் அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இதை வான்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சில நொடிகள் நமது கண்களை மூடுவோம். தேவையில்லாத பராக்குகளுக்கு நாம் இடம் தராமல் கண்களை மூடி நமது கடவுளை நமது மனக்கண் முன்னால் நிறுத்துவோம். இந்த அழகான அற்புதமான பொருள் செறிந்த நாளிலே நமது குடும்பத்தை, குழந்தைகளை, இளையோரை, நமது நாட்டை, நமது நாட்டிலே துன்பத்திலே, வேதனையிலே, கஷ்டத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாடுகளிலே அவருடைய அரை துளையுண்ட கரங்களிலே நாம் ஒப்படைப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான பெரு விழாவினுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற நாங்கள் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உன்னதமான விழுமியங்களை, மன்னிப்பை, பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பரந்துபட்ட பார்வையை, தாராள உள்ளத்தை, அன்பு செய்கின்ற இளகிய மனதை நீர் நிறைவாக எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களது குடும்பங்களிலே பல தேவைகள் இருக்கிறது. நாங்கள் பலவிதமான கஷ்டங்களிலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் நாங்கள் எங்களையே இழந்து தவிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலையின் தெய்வமே, இந்த கஷ்டங்களில் இருந்தால் எங்களுக்கு விடுதலையை தாரும் ஐயா. எங்களது பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கையை தாருங்கள். நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீரே எங்களுக்கு பக்க துணையாக இருந்து இந்த முயற்சிகளை எல்லாம் வெற்றியடைய செய்யும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையை லூர்து தாயே, உமது பிள்ளைகளாகி எங்கள் மேல் இரக்கமாக இருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. உமது அன்பு மகளிடத்திலிருந்து எங்களுக்கு வரங்களை பெற்று தாருங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
மகிழ்கின்றோம் உவந்து தருகின்றோம் உள்ளம் மகிழ்கின்றோம் உவந்து தருகின்றோம் எங்கள் காணிக்கை ஏற்க விளைகின்றோம் இறைவனே உம்மையே பணிகின்றோம் புகழ்கின்றோம் இதாகிடும் அரிதாவும் வரமாகிட வேண்டுகின்றோம் உள்ளம் மகிழ்கின்றோம் உவந்து தருகின்றோம் எங்கள் காணிக்கை ஏற்க விளைகின்றோம் உம்மையன்றி எமக்கு என்றும் இல்லையே உம்மையன்றி எமக்கு என்றும் இல்லையே உறவு கொண்டு உம்மில் வாழ வழியும் இல்லையே இறைவனே உமக்கென்றே படைப்பெல்லாம் படைக்கின்றோம் வாழ்வதற்கு மக்களாக மாறட்டும். இறைவன் எனது வார்த்தை வாழ்வுமாக வளமுமா பலியுமாக வேண்டுகின்றோம் உள்ளம் மகிழ்கின்றோம் உவந்து தருகின்றோம் எங்கள் காணிக்கை ஏற்க விளைகின்றோம் தாழ்மையான மனதோடு நொறுங்கிய உள்ளத்தோடு வருகின்ற எங்கள் ஏற்றர்களும் இன்று நாங்கள் திருமணம் போடு திருப்பலி போன்ற பலிப்பொருளாக மாறுவதாக அன்பு என்னும் உலகமென்று ஆகவில்லையே அன்பு முழுதும் அழிந்த உள்ளம் காண்பதில்லையே அன்பெல்லாம் நீ என்றே நம்பினோ வாழ்கின்றோம் ஆளும் தேவன் பாழிவை பலியை ஏற்க வேண்டுகின்றோம் உள்ளம் மகிழ்கின்றோம் உவந்து தருகின்றோம் எங்கள் காணிக்கை ஏற்க விளைகின்றோம் இறைவனே உம்மையே பணிகின்றோம் புகழ்கின்றோம் இதாகிலும் அருளாகும் தரமாகிட வேண்டுகின்றோம் உள்ளம் மகிழ்கின்றோம் உவந்து தருகின்றோம் எங்கள் காணிக்கை ஏற்க விளைகின்றோம் என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாபடி ஜெபியுங்கள். தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும்
அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக உமது திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவை உம் திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும்போது குறித்து காட்டும் ஒற்றுமை, சமாதானம், மன்னிப்பு ஆகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகி அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகுவதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் உண்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். அவர் பாடுபட மனமு வந்து அப்பத்தை எடுத்து தம் அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தருளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஃபீலிக்ஸ் ஆண்டகை, ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய திரு துணைவர் தூய யோசேப்பு,
எங்கள் நாட்டின் அப்போஸ்தலராகிய தூய ஜோசப் வாஸ், உம்முடைய புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இதோ ஆண்டவருடைய திரு உடலோடும் திரு இரத்தத்தோடும் நமது குடும்பத்தின் தேவைகள், நமது பிரச்சனைகள், நமது கஷ்டங்கள், நாம் எதிர்பார்த்திருக்கின்ற ஒவ்வொரு காரியம், நமது குழந்தைகள் எல்லாவற்றையும் இதோ இந்த நேரத்திலே ஆண்டவருடைய உடலோடும் இரத்தத்தோடும் இணைத்து நமது தந்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நமது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் உணர வேண்டும். நமது அகக்கண்களை நாம் திறந்து பார்க்க வேண்டும். நாம் அவருடைய பிரசனத்தை உணர்ந்தால் நமது வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இறைவனுடைய பிரசனத்தை நாம் நம்மிலும் நமது குடும்பங்களிலும் உணர்ந்து கொள்ள தேவையான சக்தியை, ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை, அவருக்கு இருந்த அதே மனநிலையை நமக்கும் அருளும்படியாக நம் தந்தையை நோக்கி கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசுவே உமது இரண்டாவது வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது அப்போஸ்தலரை நோக்கி சொன்னீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையும் எங்களது குறைவான அற்ப விசுவாசத்தையுமே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அதனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமாதானம் இந்த உலகம் தர முடியாத உண்மையான சமாதானம். அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணி ஆண்டவருடைய சமாதானத்தை நல்ல மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளும். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உலகின் பாவம்
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னதோடு நமக்காக தன்னையே முழுமையாக சிலுவையில் கையளித்து தன் தாயை நமக்கு தாயாக கொடுத்த உன்னதமான உயிருள்ள கடவுள் இவர்தான். இவரை போன்று நாமும் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாராள உள்ளத்தை, பரந்துபட்ட பார்வையை நமக்கு அருள்வதற்காக நம் இதயம் தேடி வருகிறார். இவரது தெய்வீக விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேர்வு உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலையான நித்திய வாழ்வை அருள்வாராக. ஆமென். மனதுக்கு நல்ல மருந்து, மாண்புக்கு ஏற்ற விருந்து. மனதுக்கு நல்ல மருந்து, மாண்புக்கு ஏற்ற விருந்து. விருந்து இது திருவிருந்து, மருந்து மருந்து ஆன்ம மருந்து. விருந்து விருந்து இது திருவிருந்து, மருந்து மருந்து ஆன்ம மருந்து. உன்னத களிலிருந்து ஊருக்கெல்லாம் விருந்து, கன்னி மனம் கலந்து கடவுள் வந்தா திறந்து. கண்ட விருந்து, உரிமையை கண்ட விருந்து. உடலில் தந்த விருந்து, உரிமையை தந்த விருந்து. விருந்து விருந்து இது திருவிருந்து, மருந்து மருந்து ஆன்ம மருந்து. விருந்து விருந்து இது திருவிருந்து, மருந்து மருந்து ஆன்ம மருந்து. உன்னத களிலிருந்து
ஊருக்கெல்லாம் விருந்து கன்னி மனம் கலந்து கடவுள் வந்தார் திறந்து விருந்து இது திரு விருந்து மருந்து மருந்து ஆன்ம மருந்து விருந்து விருந்து இது திரு விருந்து மருந்து மருந்து ஆன்ம மருந்து. கருணை பந்தியிலே அமர்ந்திடுவோம் வாரி நற்கருணை பந்தியிலே அமர்ந்திடுவோம் வாரி நாம் நன்றியோடு திருவுணவை அருந்திடுவோமே நற்கருணை பந்தியிலே அமர்ந்திடுவோம் வாரி பக்தியோடு உணவை உண்டு வாழ்வு அடையலாம் சக்தி பெற்று வாழ்விலோங்க வழி பிறக்கலாம் பக்தியோடு உணவை உண்டு வாழ்வு அடையலாம் சக்தி பெற்று வாழ்விலோம் வழியும் பிறக்கலாம் என்னை உண்டு வாழ்பவர்கள் என்றும் நிலைப்பார் என்னை உண்டு வாழ்பவர்கள் என்றும் நிலைப்பார் என்று இயேசு சொன்ன பொன்மொழியை விசுவசிப்போமே நற்கருணை பந்தியில் அமர்ந்திடுவோம் வாரி நற்கருணை பந்தியில் அமர்ந்திடுவோம் வாரி இனிமையான விருந்து ஒன்று இயேசு படைத்தார் நாமும் இன்புறவே வாழ வேண்டும் என்று நினைத்தார் இனிமையான விருந்து ஒன்று இயேசு படைத்தார் நாமும் இன்புறவே வாழ வேண்டும் என்று நினைத்தார் வானில் உணவை உண்பவர்கள் என்று மடியார் வானில் உணவை உண்பவர்கள் என்று மடியார் என்று வானரசம் கூறியதை வாழ்ந்து காட்டுவோம் நற்கருணை பந்தியில் அமர்ந்திடுவோம் வாரி நற்கருணை பந்தியில் அமர்ந்திடுவோம் வாரி நன்றியோடு திருவுணவை அருந்திடுவோமே நற்கருணை பந்தியிலே அமர்ந்திடுவோம் வாரி இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம் இதயம் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம் இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம்
இதயம் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம் நன்றி இறைவா 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 வானம் பூமி யாவுமே நன்றி கூறட்டும் வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும் வானம் பூமி யாவுமே நன்றி கூறட்டும் வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும் இதயமென்று இனிய கீதம் பாடட்டும் பாடட்டும் இதயமென்று இனிய கீதம் பாடட்டும் பாடட்டும் இறைவன் தேசி என்று நம்மை காப்பதா நன்றி இறைவா 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 எங்கள் அன்பு இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையில் கொண்டாடிய நாங்கள் அவரை போல் உலகின் ஈடற்றத்திற்காக எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டும் என்று அழைப்பினை ஏற்று மன துணிவுடன் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீரளித்து உங்களை காத்திடுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு தன் திருமுகத்தை காண்பித்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் உங்கள் பக்கம் தம் திருமுகத்தை திருப்பி உங்களுக்கு அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே எம் மீட்பரின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே லூர்து மாதா
இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே குடும்பங்களின் தாயாரே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே ஆரோக்கிய தாயாரே, அனைத்து நோயாளர்களுக்காகவும் இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே ஆரோக்கிய தாயாரே, அனைத்து நோயாளர்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே மாசில்லா மாமரியே, உலகில் தவறுகள் நீங்கி புனித வாழ்வு மலர இயேசுவை மன்றாடும். எங்கள் காணிக்கை ஏற்க விளைகின்றோம். அனைவரும் மகிழ்வோம். தாயினும் மேலா தாயுமே நீயே, தமியோ திரவியமே. அன்பிலே அன்பு மாறா, தன்னலமே பெற்ற மாறா. தாயினும் மேலா தாயுமே நீயே, தமிழோ திரவியமே.
தாயுமே நீயே தமியோ திரவியமே மரியாயே எம்மீட்பரின் தாயாரே நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே எம்மீட்பரின் தாயாரே நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே அருள் நிறைந்த அன்னையே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். மரியாயே அருள் நிறைந்த அன்னையே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். மரியாயே அமைதியின் அரசியே நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே அருளின் அரசியே நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே ஆதரவற்றோரின் தாயாரே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். மரியாயே ஆதரவற்றோரின் தாயாரே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். மரியாயே என் குடும்பங்களின் தாயாரே நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே எம் குடும்பங்களின் தாயாரே நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். அன்னையினுடைய அடைக்கல செபத்தில் அனைவரும் பங்கேற்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகியும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கின்ற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமேன். சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய மக்களே, இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சியை பற்றி உள்ளத்தில் நான் பேச ஆசைப்படுகிறேன். மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, தயவு செய்து என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள். மாதா தொலைக்காட்சியை பற்றி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறக்குறைய ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கடந்து 3ஆவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது ஒரு சேட்டலைட் டிவி, அதனால் இது வெப் டிவி மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். தமிழகத்தில் இருக்கின்ற 50 லட்சம் கத்தோலிக்க மக்களும்
20 ஆயர்களும் இணைந்து உருவாக்கிய தொலைக்காட்சி. உங்களுக்கு தெரியும், சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிலையம். வேரிதாஸ் வானொலியை நீங்கள் உங்களில் அநேகம் பேர் கேட்டிருப்பீர்கள். ஒரு காலத்திலே ஈழ மக்களுக்கு வேரிதாஸ் வானொலியுடைய செய்தியை தான் அதிகமாக நம்பியிருந்தார்கள். இந்த வேரிதாஸ் வானொலிக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் தயாரித்து கொடுத்த நிலையம்தான் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம். இந்த நிலையத்தினுடைய இயக்குநராக 2011ஆம் ஆண்டு நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த தொலைக்காட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்து 2014ஆம் ஆண்டு லூர்து மாதா திருநாள் அன்று இந்த தொலைக்காட்சியை நாங்கள் லான்ச் செய்தோம். இந்த தொலைக்காட்சி முழுக்க முழுக்க மக்களுடைய ஆதரவினால் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொலைக்காட்சி. நீங்கள் பார்க்கின்ற மற்ற தொலைக்காட்சிகளுக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் பாரதூர வித்தியாசம் உண்டு. இதில் குடும்பங்களை உருக்குலைக்கின்ற, குடும்பங்களை வியாபாரம் செய்கின்ற, குடும்ப நெறியை கேவலப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகள் இந்த தொலைக்காட்சியில் கிடையாது. நீங்கள் பார்க்கின்ற மற்ற தொலைக்காட்சியிலெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் சர்வசாதாரணமாக காட்டப்படுகிறது. ஆனால் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகின்ற, குடும்பத்திற்கு நன்மையை தருகின்ற, குடும்ப நெறிகளை அழகுபடுத்துகின்ற, உறவுகள் மேம்பட என்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்திய நேரப்படி இரவு 9:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இதை தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை பார்க்கலாம். இதே போன்று பல நிகழ்ச்சிகள், அற்புதமான நிகழ்ச்சிகள். எப்படி ஃபாதர் இதை பார்க்கறது? ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் எல்லார்ட்டையுமே செல்போன் இருக்குது. ஒருத்தருக்கு ஒன்றுக்கு 4 செல்போன் வச்சிருக்கிறாங்க. நல்ல பெரிய ஸ்லேட்டு மாதிரி இவ்வளோ பெரிய செல்போன்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி செல்போனில் எல்லாருமே இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருக்கிறீங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத செல்போன் சுவிஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எனக்கு எல்லாருடைய செல்போன்லையும் இன்டர்நெட் வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கிறீங்க, கரெக்டாக வச்சிருக்கீங்க. உங்களுடைய செல்போனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செல்போன் வச்சிருப்பீங்களாட்டி ஐஃபோன் வச்சிருப்பீங்க. அப்படிதானே? உங்களுடைய எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் உங்களுடைய ஐஃபோன்ஸுக்கும் நீங்கள் அங்கே போய் ப்ளே ஸ்டோரில் போய் இல்லாட்டி ஷாப்பில் போய் மாதா டிவி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரொம்ப அழகாக லைவ் காஸ்ட் அப்படியே பார்க்கலாம். அதனால் நீங்கள் தூங்கும் போது கூட பார்க்கலாம், நீங்கள் நடக்கும் போது பார்க்கலாம், வண்டி ஓட்டும் போது பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் உங்களுடைய எல்லா செல்ஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டு ஐஃபோனுக்கு ஆப்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் நல்ல பெருசாக சவர் மாதிரி டிவி வச்சுருக்கீங்க, சாம்சங் டிவி. அந்த சாம்சங் டிவிக்கு நாங்கள் ஆப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது நெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் மாதா டிவி ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுருக்கிறீங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, அதில் www.madatv.in இல்லாட்டி maada.tv MADHA. அதனால் எப்படி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உடனே எங்களோட வெப்சைட் வந்துடும். நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கலாம். அதில் சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே பார்க்காத நிகழ்ச்சிகள் ஷோஸ் இருக்கும். மெனுவில் போனீங்கன்னா மேலே ஷோஸ் இருக்கும், சர்வீஸ் இருக்கும். முதல்ல ஹோம்னு ஆரம்பிக்கும். ஷோஸில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் மீண்டுமாக பார்க்கலாம். சர்வீசஸில் போய் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு ஜபமாலை ஒப்பு கொடுக்கணும், ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்கணும், இல்லை பர்த்டே விஷ் சொல்லணும், இல்லை மேரேஜ் ஆனிவர்சரி விஷ் பண்ணணும், இல்லை இறந்தவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிரச்சனை ரொம்ப அழகாக உங்களுடைய விசா கார்டு, உங்களுடைய மாஸ்டர் கார்டு, உங்களுடைய டெபிட் கார்டு, உங்களுடைய கிரெடிட் கார்டு எதை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒரு 20 யூரோ நீங்கள் அதை கேட்கும். நீங்கள் போட்டு நீங்கள் ஜெபமாலையை உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். இல்லை ஃபாதர், நாங்கள் எங்கள் சொத்தையை நாங்கள் எழுதி கொடுக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எழுதி வாங்கிக்கிறோம், எனக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழ்நாட்டில் 2-3 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் அழகாக இங்கே பத்திரம் கொண்டு நான் எழுதி வாங்கிக்கிறேன். இல்லை ஃபாதர், எங்கள் ஃபாதர்கிட்ட நான் ஏற்கனவே பேசினேன். அவர் சொன்னாங்க, சுவிஸில் இருக்கிற மக்களை நாங்கள் எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது, பணியகம் இருக்கிறது, அதன் வழியாக நான் மக்கள் கொடுப்பதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அது ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம். அதனால் ஃபாதர்கிட்ட நீங்கள் பூசைக்கு வரும்போது உங்களால் ஃபாதர் ஒரு நிர்ணயம் செய்வாங்க, இவ்வளவு கொடுங்க என்று. தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழகம் முழுவதும் நான் போகிறேன். ஒரு மாதத்துக்கு எனக்கு 50 லட்சம் ரூபாய் செலவாகுது. இப்போ இன்டர்நெட்டில், ஆண்ட்ராய்டில், ஐஃபோனில், சாம்சங் ஆப்பில் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்குது. அதற்கெல்லாம் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா நான் வாடகை கொடுக்குறேன். சேட்டலைட்டுக்கு 10 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு 12 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன். இது மாதிரி எல்லாமே லட்சத்தில் தான், பெரிய லட்சாதிபதி நான். அதனால் அவங்களுக்கு எல்லாம் இப்படி தான் செலவாகுது. மாதம் 50 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த தொலைக்காட்சியை மக்களுடைய முழுமையான பங்களிப்பினால், இதில் எந்த வியாபாரம் கிடையாது.
நீங்க இந்த கடைக்கு போங்க, அங்க 48 கேரட்டுக்கு வந்து அதை நாங்கள் தங்க வைக்கிறோம், இந்த கடைக்கு நீங்க போங்க, ஒரு சேலை வாங்கினா 10 சேலை இலவசம் கொடுக்குறோம். அந்த மாதிரி எந்த வியாபாரம் இதுல நாங்க பண்ணல, ஒரு வியாபாரமும் கிடையாது. முழுக்க முழுக்க ஏன்னா எல்லா விளம்பரங்களும் பொய், ஒரு விளம்பரத்துல கூட உண்மை கிடையாது. அதனால பொய்யை சொல்லி உண்மை நெறியை போதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதனால இது முதலாக நான் சுவிஸ்ல தமிழகத்திற்கு வெளியே வந்து இந்த தொலைக்காட்சியை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த உங்களது பாசத்திற்குரிய ஞானத்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களுக்கும், சிறப்பாக பவர்ல வந்து திருவாளர் வின்சென்ட் இருக்கிறாரு, அவர் தான் முதலாக இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது எனக்கு இங்கே தொலைபேசியில் இந்த தொலைக்காட்சிக்கு எங்களால் முடிந்ததை செய்கிறோம் என்று ஏறக்குறைய கடந்த 2 ஆண்டுகளாக எங்களோடு இணைந்து பயணிக்கிறார். ஒரு பாலமாக எங்களுக்கு இருந்து செயல்படுகிறார். ஆனால் உங்களுக்கெல்லாம் இன்சார்ஜ் வந்து ஃபாதர் இருக்கிறாங்க, அவர் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பார், அவரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதனால் காசு வந்து நீங்கள் ஃபாதருக்கு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை உங்களில் ஒரு சிலர் வழியாக அவரிடத்தில் கொடுக்கலாம். அதை பற்றி ஃபாதர் உங்களுக்கு வந்து பின்னால் உங்களுக்கு சொல்லுவார். அதனால் இங்கே வந்திருக்கிறேன், முதல்ல நீங்கள் மாதா தொலைக்காட்சியை பாருங்க, அது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். மிக அற்புதமான எல்லா நிகழ்ச்சிகளும், குழந்தைகள்லேருந்து பெரியவங்களிலிருந்து இளைஞர்களிலிருந்து எல்லாருக்குமே எல்லா மக்களும் பார்க்கின்ற விதத்திலே அழகான நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகள். நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா ஷெட்யூல் இருக்கும், அந்த வாரத்திற்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்த நேரத்தில் ஒளிபரப்பப்படுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தான் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. அதனால பாருங்க, எங்களுக்காக செவிங்க, உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தொடர்ந்து உங்களை மீண்டும் சந்திக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களது ஞானத்தந்தை கிறிஸ்டோபர் டலிமா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் பொறுமையோடு கொடையை பிடித்து கொண்டு நின்று என்னுடைய இந்த உரையை கேட்ட உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக என் தலையை வணங்கி நான் நன்றி கூறுகிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. லூர்து மலை மாதாவே, அமலோற்பவ கன்னிகையே, அநாதைகளின் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்டு உம்மிடம் அனிக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உங்கள் தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, தேவரீரை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உம்மை அண்டி வருகின்றோம். எங்களையும் பிள்ளைகளாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உங்களை அண்டி வந்த எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நலன்களையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை சகல கட்டிகளிலிருந்து காத்தருளும். பசாசின் வல்லமையிலிருந்து மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாரும். வாலிபர்களை இறைவழியை விட்டு தவறாமல் காத்து அறநெறியில் நடத்தியருளும். பெண்கள் தூய்மையிலும் அருள் ஆசீர்வாதங்களிலும் வாழ துணை புரியும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். குருக்களும் கன்னிகர்களும் இறை பக்தியிலும் இறை பணியிலும் சிறந்தோங்க செய்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்க துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உம்முடைய திருக்குமாரனிடம் பறந்து பேசும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வெட்டை அடையவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
உடனே கண்களில் திறந்தவன் நீ